சின்ன பிரச்சனை ஒரு 30 நாளா தாயாரே 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 இங்க தொட்டா டிஸ்டர்ப் ஆகும், தொட மாட்டாங்க. எல்லாம் மூலம், எல்லாம் லஞ்சம். இதை மாற்றம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இதை மாத்த போறேன் நான். எப்படி மாத்த போறாரு? ஒரு சின்ன பிரச்சனைக்கு 30 நாளா, சின்ன பிரச்சனை ஒரு 30 நாளா தாயாரே 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 30 நாள் தலைமுறை வேண்டாம். ஒரு கட்சியில பிரச்சனைனா கட்சி பொறுப்பான தலைமுறை ஆகலாம். ஒரு கட்சியே தலைமுறை வாங்கி நான் இப்பதான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கட்சியே தலைமுறை இப்பதான் 30 நாள் கழிச்சு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு. நான் கூட எங்க போன மாசம் எங்க பெரியமா இறந்து போச்சு. எங்க அண்ணன் சொல்றேன், அண்ணா நீ பெரியப்பா, உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாரும் திருச்சியில நான் கண்ணப்பட ரூம் போட்டிருக்கேன், வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கி போங்க. என்னடா சொல்ற? பெரியமா சத்துக்கு நீ தான் வந்து கேட்குற. ஏன்னா ஒரு சா ஓம்பம் பெரியமா சத்துக்கே நீ வந்து வரமாட்டேன்னா 41 பேர் சத்துக்கு ஒட்டுமொத்த வரையும் மகாபலிபுரத்துக்கு கொண்டு போய் ஆறுதல். உலகத்திலே ரெசார்ட்ல ரூம் போட்டு ஆறுதல் வாங்குறது உலகத்திலே. நான் ரொம்ப உங்களுக்கு நினைச்சு கவலைப்படுறேன். வாங்க கொஞ்சம். அவரு வடிவேல் ஒரு படத்தை சொல்ல, மருதமலை படத்துல, ஏய் கிராதா கல்லஞ்சக்காரா, அவன் கண்ணீரால் அவன் தாய் காலை கழுவ வேண்டி இருக்கும், கட்டி பிடிச்சி கதற வேண்டி இருக்கும், கைவிடங்க அவுத்து விடாம. அது மாதிரி மகாபலிபுரத்துக்கு போய் காலில் விழுந்தான். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. இந்த சின்ன கொண்டு படத்துல கிளைமாக்ஸ்ல வெளியே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காலையும் விழுவான். என்ன மன்னிச்சுக்கிடுங்க, என்ன மன்னிச்சுக்கிடுங்க, என்ன மன்னிச்சுக்கிடுங்க, எல்லாம் ஊரே போயிட்டு இருக்கோம். அது மாதிரி இவரு 41 பேர் காலு, சின்ன பிள்ளை காலு, குழந்தைங்க கால இதைத்தாடா ஒரு மாசமா சொல்றான். தப்பு செஞ்சவன் தானே மன்னிப்பு கேட்கணும். விஜய் தப்பு செய்யல, கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் புகுஞ்சு கத்தி வச்சு குத்துனாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கூட்டத்துல குண்டல புகுந்தாங்கன்னு சொன்னாங்க, சதி கோட்பாடு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், நானும் தம்பி இடமால காத்திட்டா எங்க சீமானம் தான் ஊர்ஜனம் இல்லை. இந்த 41 பேர் மரணத்துக்கு முதல் காரணம் இந்த விஜய் 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 என்று சொன்னது. நாங்க உடனே திமுக பெட்டி வாங்கிட்டாங்க. ஸ்டாலினை சந்திச்சிருந்து பேச்சே சரியில்லை. ஆமா 30 நிமிஷம் பேசிருக்கேன். ஸ்டாலினை சந்திச்சிருந்து தான் பேசிருக்கேன். இப்போ இந்த கூட்டத்துல எடுத்து போடு, திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற வெறிக்கு பாரு. எங்க ரத்தத்துல ஊர்ல வெறிடா, எங்க ரத்தத்துல எவ்வளவு கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி களத்துல திமுக வீழ்த்துவோம். ஆனா இங்க தப்பு செஞ்சது நீ. ஒன்ன பார்க்க வந்து கூட்டத்துல செத்து போயிட்டான். இந்த நெல்லை பத்தி பேசும்போது, இந்த புல்லை பத்தி பேசும்போது நினைச்சேன், இவங்க துண்டு செய்து வந்து விஜய் திட்டம்னு எழுதி விட்டுருக்கேன். நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியாது, கொடுமை. அப்போ அந்த மாதிரியான பதர்கள் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா, இல்லை உண்மையிலே விவசாயியின் பக்கம் நிக்கிற உங்கள் பிள்ளைகள் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா என்பதை மான தமிழர்கள், திருவாரூர் மண்ணிலே வாழக்கூடிய மான தமிழர்கள் நீங்கள் சிந்திக்கணும்.